ஆபா செழியன் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே நம்முடைய வேட்பாளர் செழியன் அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். இது உறுதி உறுதி உறுதி. இதை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே இந்த தொகுதி மக்கள் ஒன்று சேர்ந்து நல்ல வேட்பாளர், பண்புள்ளவர், எளிமையானவர், நேர்மையானவர் செழியன் அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். சொல்றாரு, அதாவது உணர்வுபூர்வமா சொல்றாரு, 10 வருஷம் நாங்கெல்லாம் செத்து போயிட்டோம், இப்பதான் எங்களுக்கு உயிர் வந்திருக்குது. இந்த ஒரு வார்த்தை போதும் இந்த தொகுதியில் உள்ள மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்ள. இந்த ஒரு வார்த்தை போதும். 10 ஆண்டுகள் இந்த தொகுதி மக்கள் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள், இந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது. ரிஷிவந்தியம் தொகுதி மக்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது. தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது. இந்த கள்ள சாராயம் விற்கின்ற திமுகவை அகற்றுகின்ற, இந்த கஞ்சா விற்கின்ற திமுகவை அகற்றுகின்ற, பெண்களை மானபங்கம் செய்கின்ற திமுகவை அகற்றுகின்ற, குழந்தைகளை கொடூரமான முறையிலே கொலை செய்கின்ற திமுகவை அகற்றுகின்ற, ஊழல் செய்கின்ற, லஞ்சம் வாங்குகின்ற திமுகவை அகற்றுகின்ற ஒரு வாய்ப்பு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி காலையிலே சென்று நம்முடைய வாக்குச்சாவடிக்கு சென்று அங்கே இருக்கின்ற மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திலே மாம்பழம் சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் வேண்டும் வேண்டும்.